எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு மீன் குழம்பு, ஒரு மீன் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். சூரை மீன் வச்சுட்டு தான், சூரை மீன், டூனா ஃபிஷ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மீன் வச்சுட்டு தான் இது நம்ம செஞ்செடுக்கிறேன். ஆலப்புழா ஃபிஷ் கறி கொஞ்ச நாள் முன்னாடி போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. இதுக்கு ஆயில் தேவையில்லையா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் வெங்காயம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த மீன் குழம்புக்கு அது எதுவுமே தேவையில்லை. ஆனால் இந்த மீன் குழம்பு அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம செய்கிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், எப்போவுமே சொல்கிற மாதிரி மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடப்புளி ஊற வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வேக வைக்கிற டைமில் இது கரெக்டாக ஊறி கிடச்சிடு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒன்று தான் இந்த கொடப்புளி. சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் வாங்குறது கிடைக்கும். இல்லை இருந்தால் மலையாளிஸோட ஏதாவது ஷாப்பில் கேட்டால் அவங்க கொண்டு கொடுத்துருவாங்க. பாருங்கள், 1 கிலோ மீன் கழுகி 2ஆக பிரித்து வச்சுருக்கு. பாதி இந்த பாதி நம்ம குழம்பு வைக்க போகிறேன். இன்னொரு பாதி நம்ம ஃப்ரை பண்ண போகிறேன். முதல்ல நம்ம குழம்பு தான் செய்ய போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணி இதில் தேய்ச்சி வச்சா நல்லா அப்சர்வ் ஆகி கிடச்சிடும். வறுக்கிறதுக்கான மசாலாக்காக ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரம் அரைஞ்சி கிடச்சிடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுவும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுருக்கு. அது நீங்கள் பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இது மிக்சியில் நல்லா ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டான அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கு. ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. அரைச்சதுக்கப்புறம் இந்த மீனில் கை வச்சு நல்ல ஒரு டைம் தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் இதுக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே இது நல்லா மேரினேட்டாகி கிடச்சிடும். அங்கே இருக்கட்டும். பாருங்கள், இது குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் முதல்ல சூடு பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ரொம்ப மணமாக இருக்கிற, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மல்லித்தூள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இது இப்போ நான் ரெடிமேடாக வாங்கினது தான், கொஞ்சம் மனம் கம்மியாக இருக்குது. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனும் அதிகமாக சேர்த்திருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதக்கும் போது பவுடரும் போட்டு நல்லா வதக்கி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி மீன் குழம்பு செய்வாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுக்கும்போது எனக்கு அது மீன் குழம்பு கொஞ்சம் திருப்தியாக எப்போவுமே தோணியிருக்கு. அதனால் நான் எப்போவுமே மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தான் செய்வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது கறி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக திக்காக எனக்கு தோணியிருக்கு. அதனால தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். பாருங்கள், ஒரு மண்சட்டி வச்சுருக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கு. வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த வதக்கிறதுக்காக எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்த புளி அதுவும் சேர்த்திக்கோங்க. அதுவும் சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கோங்க. இது ஃப்ரை ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு நல்லா வதக்கி எடுக்கிறது மட்டும்தான் செய்யணும். ஃப்ரை ஆகக்கூடாது. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். மசாலையை ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாமே கலந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு எப்போவுமே ரொம்ப திக்காக இருக்கிற ஒரு குழம்பு கிடையாது. கொஞ்சம் லூஸாக இருக்கிற குழம்பு தான். அதுவும் ஒரு டைம் மைண்டில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி சூரை மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகும். அந்த மீனெல்லாம் வெந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறம் கிரேவி இன்னும் திக்காகும். அது ஒரு டைம் பார்த்துட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு வாட்டரையை தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முதல்ல உப்பு போட்டுருக்கு. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச 1/2 kg 1/2 கிலோ சூரை மீன் ஆட் பண்ணிடலாம். கொதித்ததுக்கப்புறம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி மீன் போட்ட உடனே வந்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இடையில மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் எப்போவுமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். மீன் கொதித்ததுக்கப்புறம் ஒரு டைம் இல்லை 2 டைம் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணால் போதும். இடையில மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு மறுபடியும் வேக விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதே மாதிரி குழம்பு ஆல்மோஸ்ட் செட் ஆகி வரும். செக் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. புளி வந்து போட்டது அதிகமாகிருக்கு அப்படின்னா கொதிக்கும்போது புளி வந்து வெளியே எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க இந்த புளி வந்துட்டு சாப்பிடலாமா அப்படின்ட்டு. புளி சாப்பிட்டுக்கலாம், ஆனால் இப்போ மோஸ்ட்லி யாருமே சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது தான். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா செட்டாக இருக்குது. மேலே வந்துட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்த அந்த பவுடர் தான் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு. எல்லா மீனுக்கும் அதை ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த சூரை மீன், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கர் இருக்குது இல்லைங்களா, மலையாளத்தில் திரண்டி மீன் சொல்லுவாங்க, அது அப்புறம் சுறா மீன், ஷார்க், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுவாங்க. குழம்பு ரெடியாக இருக்குது. தீ வந்து ஆஃப் பண்ணியிருக்கு. மூடி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து மேரினேட் செஞ்சு வச்ச இதோட பாதி மீன் அங்கே இருக்குது. அது இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஆயிலும் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். ஃபுல்லாக மீன் வைக்கல, நான் பாதி தான் எடுத்து வச்சுருக்கு. பாதி மீன் இங்கே இருக்குது. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே வச்சிருந்துச்சின்னா தீ வந்து எல்லாடும் ஒரே மாதிரி கிடைக்காது. அதனால் பாருங்கள், இது வந்து அந்த தீ எல்லாடும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி திருப்பி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். ஃப்ரை பண்ணும்போது தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையாக இருந்தால் மறுபடியும் ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மீன் தான், அதனால கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழம்பும் ரெடியாக இருக்குது, மீன் ஃப்ரையும் ரெடியாக இருக்குது. இன்னத்த லஞ்சு இது தான். பாருங்கள், மீன் குழம்பு இருக்குது, மீன் ஃப்ரையும் இருக்குது. அங்கே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தயிர் ரசம் டெய்லி வேணும் அப்படி எதுவுமே இங்கே இல்லை. மீன் குழம்பு இருந்துச்சுன்னா வேறு எந்த குழம்பு இது கூட வச்சாலும் அந்த குழம்பை கவனிக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வேறு எந்த குழம்பும் வைக்கல. திரண்டி மீன், சுறா மீன், திரண்டி மீனுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா தமிழ்னு எனக்கு தெரியல, ஸ்ட்ரிங்கரேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த 2 மீனும் இதே மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.